வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு பொடி மாஸ் செஞ்சு பீட்ரூட் சாப்பாடு தாங்க செஞ்சுருந்தேன். இந்த கிழங்கு பொடி மாஸ்க்கு ஃபஸ்ட்டே கிழங்கு வேக போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ அது பொடி மாஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிடணுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சரி தொளிக்கிறதுக்கு லேட் ஆயிருமேன்ட்டு பெரிய வெங்காயமே இன்றைக்கி சேர்த்துட்டேங்க. இப்போ கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வணக்கிடணுங்க. இப்போ வேக வச்சுருக்கிற கிழங்கையும் இது கூட நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த கிழங்கு பொடி மாஸ் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு, பருப்பு குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையவே கடல மாவை கரைச்சி நம்ம போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு சேர்த்து நான் பீட்ரூட் தோல் சீவி செதுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதில் சாப்பாடு போட்டு கிளறாங்காட்டி தண்ணியெல்லாம் சேர்த்தோம்னா சாப்பாடு கெட்டுருங்க. இதே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் காய் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே ஆறுன சாப்பாட்டை போட்டு கிளறினோம்னா நம்மளோட பீட்ரூட் சாப்பாடு ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.